வாய்ப்பு. என்னன்னு பார்க்குறீங்களா நண்பர்களே? ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம தளபதி ரீசார்ஜ் முடிஞ்சிட்டாரு. அதாவது முன்னெல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஜியோ, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, ஐடியா, ஓகேங்களா, ரிலையன்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ரேட் ஏற்றிட்டாங்க. ஜியோ அதுலேயும் நம்பர் 1 டாப் டக்கரில் போயிட்டார். ஓகேங்களா, வேறு லெவல் ரேட்டு. ஓகேங்களா, இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஜியோ. ஓகேங்களா, வாங்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணணும்னாலும் டபக்குன்னு நம்ம நம்பரை விற்று போடுறானுங்க. ஓகேங்களா, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு மாதம். ஓகேங்களா, ஒரு மாதம் கூட இல்லை, 10 நாள் இல்லை 5 நாள், அதுக்குள்ளே நம்ம நம்பரை விற்றுறாங்க. நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நெட் பேக் முடிஞ்சிச்சு. யாரையோ கேட்டேன். ஓகேங்களா, யாரும் நெட் கனெக்ஷன் கொடுக்க மாட்றாங்க. வந்த கஸ்டமரே கேட்டிருந்தா கூட கொடுத்துருவாங்க போல. நம்ம வந்து ஊராருக்கெல்லாம் தானம் தர்மம் பண்ணுறோம், நம்மளுக்கு யாரும் தானம் தர்மம் பண்ண மாட்றாங்க. எங்கே தான் போகுதுன்னா எங்கேயோ போயினுக்குது ஊர். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து நம்ம ஏர்போர்ட் ஓட்டுறதுனால வர கஸ்டமர் டாக்காலேருந்து வருவான். ஓகேங்களா, கஸ்டமர் டாக்காலேருந்து வருவான். ஓகேங்களா, அவனுக்கு வந்து இங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆனாதான், அதாவது இந்தியா சிம் வந்து ஒர்க் ஆகாது அவனுக்கு. ஓகேங்களா, இந்தியா சிம்மு அவன் இதில் ஒர்க் ஆகாதுன்னா அவன் டாக்காவில் இருக்கும்போது டாக்கா சிம் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி. நம்ம இந்தியா சிம் ஒர்க் ஆகணும்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணால் தான் இந்தியாவுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதனால என்ன பண்ணுவான், நம்மக்கிட்ட ஒய்ஃபை கேட்பான் டிரைவர்கிட்ட, வர டிரைவர்கிட்ட. அது ஒரு சில டிரைவருங்க வந்து ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்மளாம் தான தர்மம் பண்ணுறதுல வாரி வள்ளல். ஓகேங்களா, கேட்காமலே 2 GB காலி பண்ணிட்டு போயிடுவான். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நம்ம சாப்பிட்ற ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிடுவேன், ஏன்னா 3 வேளையும் இப்போ ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கிறேன். அதனால ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு, அக்கா கொஞ்சம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கக்கா, இந்த நெட்டு முடிஞ்சிச்சுக்கா, ரீசார்ஜ் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்குறேன். அந்த அக்கா சரின்னு சொன்னாங்களா இல்லை சம்மதம்னு சொன்னாங்களான்னு தெரில. சாப்பிட்டுட்டு எப்படி சொல்கிறது, கம்முனே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு பாருங்க தோசையை வாங்கிக்கிறேன். அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஓகேன்னு சரி ஒருவேளை காசு கொடுக்கும்போது கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சின்னு இருந்தா கடைசி வரலுமே அந்த ஹெல்பிங் மைண்டே போயிடுச்சுங்க. யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம தான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், ஆனால் நம்மளுக்கு யாரும் நல்லது நினைக்க மாட்டாங்க. பணம் இருந்தால் தான் ஓடுன்னு ஓடினா தான் போலுது, காசு இருந்தால் தான் போலுது. யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்டும் இல்லை, ஐடியாவும் இல்லை. இவன் வேற 349 ரூபா ரீசார்ஜ் பண்ணுன்றான். 2 GB ஒரு மாதத்துக்கு 28 நாளைக்கு 349 ரூபா. கொடுமை. முன்னதான் 1 GB வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அதுவும் ஒரு 31 நாள் கொடுப்பாங்க. இப்போ 2 GB வந்து பார்த்தோன்னா 28 நாள், ஒரு மாதம் தான் வேல்யூ டேட்டு, 349 ரூபா. 350 ரூபா ஆகிட்டான். போகிற போக பார்த்தா 1000 ரூபாய் வைப்பான் போலுது ஒரு GB.